வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதிய பாப்பரசருக்கு வாழ்த்து தெரிவித்த ஜனாதிபதி. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதில் குழப்பகரமான சூழ்நிலை. பிரத்யேக ஆசிரியரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு, சபையில் சாடினார் முஜிபுர் எம்பி. ஜம்மு காஷ்மீரில் 7 ஆயுததாரிகள் சுட்டுக் கொலை. தொடர்பான இலங்கை செய்திகள். புதிய பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்காவின் ரோபர்ட் பிரிவோஸ்டுக்கு வாழ்த்து தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் உங்கள் பங்கு பெரும் பொறுப்பை கொண்டுள்ளதுடன் அதன் ஊடாக உலக மக்களை வழிநடத்த உங்களுக்கு வலிமை கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். உங்கள் தலைமை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு நம்பிக்கையும் உத்வேகத்தையும் அளிக்கட்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 69 வயதான பாப்பரசர் ரோபர்ட் பிரிவோஸ்ட் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது பாப்பரசராக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபேறுகளுக்கு அமைய அந்தந்த பதவிகளுக்கு நியமிக்கப்பட உள்ளவர்களை பெயரிட்டு ஒரு வாரத்துக்கு அனுப்பி வைக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஒரு கட்சியினால் தனித்து ஆட்சி அமைக்கும் அதிகாரம் பெறப்படாத சபைகளின் பதவி நிலைகள் அதற்கு பொறுப்பான ஆணையாளரால் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை நடைபெற்று முடிந்த தேர்தல் பெறுபேறுகளுக்கு அமைய கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பு குறித்து குழப்பகரமான சூழ்நிலை நிலவுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனைய கட்சிகளுடன் இணைந்து அங்கு ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி 48 உறுப்பினர்களை வென்றுள்ளது. அங்கு ஐக்கிய மக்கள் சக்தி 29 உறுப்பினர்களுடன் ஏனைய கட்சிகள் மொத்தமாக 69 உறுப்பினர்களை கொண்டுள்ளன. இதனால் தேசிய மக்கள் சக்தியை விட ஏனைய கட்சிகள் 21 ஆசனங்களை அதிகமாக கொண்டுள்ளன. எவ்வாறாயினும் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை வெளியிடும் செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் நலிந்த ஜெயதிச கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்கும் அதிகாரம் தேசிய மக்கள் சக்திக்கே இருப்பதாக தெரிவித்திருந்தார். எளிமைப்படுத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி முறைமை நீக்கப்படுவதை ஏற்றுமதியாளர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று தேசிய ஏற்றுமதி சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு முதல் எளிமைப்படுத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி முறைமை நீக்கப்படும் என்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுத்துள்ளது. இதனால் ஏற்றுமதி துறை பெரிதும் பாதிக்கப்படும் என்று ஏற்றுமதியாளர்கள் சம்மேளனம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிமையான பெறுமதி சேர் வரி முறைமையிலிருந்து எளிமைப்படுத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி முறைமை மாறுபட்டதாக உள்ளது. இந்த முறைமையின் மூலம் வணிகத்தில் ஈடுபடுகின்றவர்கள் செலுத்தப்பட்ட வரியின் மீள் பெறுகைக்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாது செயற்படுவதுடன் வர்த்தகத்துக்கான பணப்பாய்ச்சல் ஓட்டம் தங்கு தடையின்றி நிலவுகின்றது. 2011ஆம் ஆண்டு அமலாக்கப்பட்ட இந்த முறைமையினால் குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் தாமதங்களின்றி தங்களது வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்க கூடியதாக இருந்தது. தற்போது அது உடனடியாக நீக்கப்படுவதானது இலங்கை அதிகபட்ச அந்நிய செலாவணியை கொண்டு வருகின்ற ஏற்றுமதி துறையை பாதிப்படைய செய்யும். வரி கட்டமைப்பு மறுசீரமைப்பு வரவேற்கப்படுகின்ற போதும் அதனை கட்டம் கட்டமாக செய்ய வேண்டுமே அன்றி ஏக சமயத்தில் அமலாக்குவது பெரும் பாதிப்பை உருவாக்கும் என்று ஏற்றுமதியாளர்கள் சம்மேளனம் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. அமைச்சரவையின் தீர்மானத்திற்கு இணங்க மே மாதம் 12ஆம் தேதி வரும் வெசாக் பௌர்ணமி போயா தினத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்படும் தேசிய வெசாக் விழாவை முன்னிட்டு உரிமம் பெற்ற அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மே மாதம் 12ஆம் தேதி முதல் மே மாதம் 14ஆம் தேதி வரை 3 நாட்கள் மூடப்பட வேண்டும் என்று மதுவரி திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய மே மாதம் 11ஆம் தேதி இரவு மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்படும் நேரத்தில் இருந்து மே மாதம் 15ஆம் தேதி திறக்கப்படும் நேரம் வரை நாட்டில் உள்ள அனைத்து உரிமம் பெற்ற மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட வேண்டும் என்று மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் உதயகுமார பெரேரோ கையெழுத்திட்டுள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்த காலகட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மது, போதைப்பொருள் மற்றும் புகையிலை தொடர்புடைய குற்றங்களை தடுப்பதற்கான சுற்றி வளைப்புகளை மேற்கொள்வதற்கு பெரிதும் உதவியாக அமையும். இதற்காக 1913 என்ற ஹாட்லைன் இலக்கத்தினூடாகவும் 0112877688 என்ற தொலைநகல் மூலமாகவும் நாடு முழுவதும் அமைந்துள்ள கலால் அலுவலகங்கள் மற்றும் விசேட கண்காணிப்பு பிரிவுகளுக்கு தொடர்ந்து முறைப்பாடுகளை வழங்குமாறு மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொட்டாஞ்சேனை மாணவிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக சொல்லப்படும் கொட்டாஞ்சேனை பிரத்யேக வகுப்பின் ஆசிரியரின் இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்றைய தினம் காலை நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மேற்படி மாணவி தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக பிரதமர் ஹரணி பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட போது கருத்து வெளியிட்ட முஜிபுர் எம்பி இந்த விடயத்தில் நீதியான விசாரணைகள் நடப்பதாக தெரியவில்லை என்றும் சாடியுள்ளார். நீதியான விசாரணைகள் நடக்குமாயின் இந்த விடயத்தில் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் ஆசிரியரின் இல்லத்திற்கு 7-8 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்புக்கு இடப்படுவார்களா என்று கேள்வி எழுப்பிய முஜிபுர் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரின் இடமாற்றம் மட்டும் போதுமானதல்ல என கூறியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த பிரச்சனையில் அரசியல் லாபம் தேடக்கூடாது என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றில் தெரிவித்த கருத்தை மீளப்பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி வெற்றியீட்டியதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றில் தெரிவித்திருந்ததாக ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். தனிநபர் பிரேரணைகள் தொடர்பான விவாதத்தில் ஸ்ரீதரன் இதனை தெரிவித்திருந்தார். ஒருபோதும் இலங்கை தமிழரசு கட்சி இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்காது என சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பணம் வழங்கி வாக்குகளை பெற்ற தரப்பினரும் தாம் இல்லை என ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். தொடர்பான உலகச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவ முயன்ற 7 ஆயுததாரிகள் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் எதிரொலியாக நேற்றிரவு வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவின் எல்லையோர மாநிலங்களின் 15 நகரங்களில் உள்ள ராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானின் பல்வேறு ரேடார்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் லாகூரில் உள்ள ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள லாகூர், இஸ்லாமாபாத், கராச்சி, சியால்கோட், பகவல்பூர், பெஷாவார், குவேட்டா உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையில் நிலவும் பதற்றத்தை தணிக்க தயார் என சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையில் நிலவும் தற்போதைய நிலவரம் கவலை அளிக்கின்றது. நிலைமையை மேலும் சிக்கலாக்காமல் இரு நாடுகளும் நிதானம், அமைதி, பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதோடு சர்வதேச சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். சீனாவின் நிலைப்பாட்டை நேற்று இரு நாடுகளின் தரப்பிலும் தெரிவித்துவிட்டோம். அனைத்து வகையான தீவிரவாதத்தையும் எதிர்க்கின்றோம். உலக நாடுகளுடன் இணைந்து செயற்பட இருப்பதாக சீனாவின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் கூறியுள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக தற்போது இடம்பெற்று வரும் 2025ஆம் ஆண்டுக்கான IPL போட்டித் தொடர் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த கடினமான காலங்களில் இந்தியாவுடன் நிற்க இந்திய கிரிக்கெட் வாரியம் விரும்புவதாகவும், எனவே IPL போட்டி கால வரையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் PCCI அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக போர் பதற்றம் அதிகரித்துள்ளதால் IPL தொடரை நிறுத்தி வைப்பது குறித்து PCCI ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளது. இந்த கூட்டத்தில் PCCI தலைவர் உட்பட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நாட்டில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எஞ்சிய
IPL போட்டிகளை நிறுத்தி வைப்பது என முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நிறுத்தி வைக்கப்படும் IPL-இன் மீதமிருக்கும் போட்டிகள் எப்போது நடைபெறும் என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.